கல்யாண மாலையில் விவேக் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். விவேக் ரொம்ப அமைதியான சுபாவம் அவருக்கு. சரி. அவர் ரொம்ப சாமி பக்தியும் ஜாஸ்தி அவருக்கு. சரி. எல்லார்ட்டையும் மரியாதையாக பாசமாக நடந்துப்பார். சரி. க்ளீன் ஹேபிட்ஸ் உள்ளவர். ரைட். ஆனால் அப்புறம் குணத்தை அனுசரித்து அரவணைச்சு போகிற பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல. வெரி குட். பொண்ணு எங்களுக்கு +2 இல்லை எனி டிகிரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல. வேலைக்கு போகிறது போகாதது அவளோட விருப்பம். சரிம்மா. நாங்கள் பிராமின் வடமா காசியப கோத்திரம். சரி. பிராமினில் எந்த உள்பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ரைட். ஓகே. ஏற்கனவே 3 பையனுக்கு கல்யாணம் ஆகி அவள் மூலமாக எனக்கு 3 பொண்ணு கிடச்சிருக்கா. ஓகே வெரி குட். அதனால இப்போ விவேகுக்கு வர பொண்ணு எனக்கு 4வது பொண்ணாக தான் நான் நினைப்பேன். ரைட். ஓகே. கல்யாண மாலை மூலமாக அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கல்யாண மாலையோட சேவை லட்சங்கிறது கோடிக்கு வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். அது விவேக்கையும் சேர்த்து தான் இருக்கும். விவேக்கையும் சேர்த்து. ஓகே ரைட். ஓகே. விவேக் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு சரி லேங்கர் ஹோல்டிங்ஸ் சென்னையில் ஓகே எக்ஸிக்யூட்டிவ் பர்ச்சேஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்? நல்லா அன்பா, ஓகே, ஃபேமிலி அனுசரித்து போகிற மாதிரி தெய்வ பக்தி உள்ள பொண்ணாக வேணும். நிச்சயமா நீங்கள் கேட்குற மாதிரி ஃபேமிலியை அனுசரித்து போகிற மாதிரி அன்பா அழகான தெய்வ பக்தி உள்ள நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி விவேக், பதிவேன் 480036, வயது 37, பிஎஸ்சி முடித்தவர், பர்ச்சேஸ் எக்ஸிகியூட்டிவாக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். விவேக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வெங்கட சுப்பிரமணியன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, பிடெக், மேலும் டிப்ளமா இன் கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சிருக்கிறாரு. அபுதாபியில் கெமிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி, அதற்கு மேலும் படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. வெங்கட சுப்பிரமணியன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ரம்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. பேங்கிங் செக்டாரில் டெப்டி மேனேஜராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ரம்யா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மோகன் ராஜ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் அண்ணனுடைய பையன் சார். சரி. மூத்த பையன். சரி. 2வது பொண்ணுங்க. சரி. அது கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. சரிம்மா. இப்போ அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கோம் சார். நாங்கள் அகமுடி முதலியார். சரி சரி. உட்பிரிவுகள் எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சார். சரிம்மா ரைட். மோகன் ராஜ்குமார் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எலக்ட்ரிக்கல் பண்ணிட்டு இருக்கேன் சார். எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். சரி ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி இருந்தால். நல்ல கலராக இருக்கணும், நல்ல ஹைட்டாக இருக்கணும், நல்ல அழகான அமைதியான. ஓகே ஓகே. ஓரளவு படித்த நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. ஓகே. தேங்க்யூ சார். அப்பா அம்மா இல்லை சார் எனக்கு. ஓகே. நான் இது வரைக்கும் தங்கச்சி பார்த்துக்கிறேன், இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேங்க. ஓகே ஓகே ஓகே. சிறந்த மனைவி கிடைப்பாங்க, அருமையான மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி மோகன் ராஜ்குமார், பதிவேன் 583420, வயது 40, பள்ளி படிப்பு முடித்தவர், சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். மோகன் ராஜ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, எம்காம் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. கார்த்திக் நினைக்கிற மாதிரி அழகான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சந்திரமௌலி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, கும்பகோணம் சிட்டி யூனியன் பேங்க்ல சப் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சந்திரமௌலி விரும்புகிற மாதிரி பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஹேமலதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் பாப்பா எம்சிஏ படிச்சுறாங்க. சரி. பிரதருக்கு 2 பசங்க. சரி. ஒருத்தன் பொண்ணு பிரிவா. சரி. அசஞ்சரில் ஒர்க் பண்ணுறா. ஓகே. ஒரு நல்ல ஒரு வரன், முதலியார் இல்லை பிள்ளை. சரி. இதில் இருக்கணுங்க. வெரி குட். வீட்டில் வர்ற மாப்பிள்ள எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிற மாதிரி நாங்கள் அரவணைப்போம். சரி ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. நல்லா அன்பா அனுசரித்து போவாங்க. பொண்ணு நல்லா சுறுசுறுப்பாக இருப்பா. ஓகே. அவளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக வரணுங்க. சரிம்மா ரைட். ஹேமலதாவுக்கு ஒரு நல்ல கணவன். சரிங்க. உங்களெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல அருமையான மாப்பிள்ளை
கல்யாண மாலை மூலமா உடனடியாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் ஹேமலதா, பதிவெண் 589810, வயது 25, பிகாம் MCA முடித்தவர், சென்னையில் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். ஹேமலதா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். ஒரு 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன் கதறி அழுகிறான். ஏனென்றால் அவனுக்கு விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு போற போதெல்லாம் விசா கிளியர் ஆயிருது. ஒரு தடவையாவது கிளியர் ஆகாம இருந்தா தான் அந்த வலி தெரியும். இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதா? பல்வேறு துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் பேச்சாளர்களாக பங்கேற்க பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் கல்யாண மாலை மாடம்பாக்கம் நிகழ்ச்சி. ஆறப்போடாமலும் அவசரப்படாமலும் தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை மிகுந்த சிரத்தையோடு வடிவமைத்து கொள்ள கல்யாண மாலையை தேடி வந்திருக்கும் பெற்றோர்களே, அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவதற்காக தன் அனுபவங்களை எல்லாம் செலவழித்து கொண்டிருக்கும் அருமை பெருந்தகை கல்யாண மாலை மோகன் அவர்களே, நான் பார்த்து பார்த்து வியக்கக்கூடிய பெண்மணி திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, மாணவ பருவம் முதல் நான் பார்த்து பார்த்து பேச கற்றுக்கொண்ட என் குருமார்களில் ஒருவராக நான் மரியாதை செய்யும் சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா. உலகம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய இளைஞர்களின் வருகாலம் பிரகாசமாக இல்லை, அதற்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற தலைப்பில் நாங்கள் 3 பேரும் பேச வந்திருக்கிறோம். இப்படி பேசுவதற்கு எந்த ஒரு மனமகிழ்ச்சியும் எனக்கு காரணமாக இல்லை. நான் வருத்தத்தோடும் வருங்கால சில திட்டமிடுதல்களோடும் தான் இந்த மேடையில் நிற்கிறேன். எதிரணியில் பேசிய அன்பு சகோதரி சங்கீதா அவர்கள் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஒரு காந்தி போல, சுகதேவ் போல இன்றைக்கு ஏன் இளைஞர்கள் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பிரகாசம் இல்லாத சூழ்நிலையிலேயே அவர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு பிரகாசமான சூழ்நிலை இருக்கிறது, அவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். நான் இந்த கருத்தை இப்படி பார்க்கிறேன். மோகன்தாஸாக இருந்தவர் காந்தியாக மாறுவதற்கான சூழல் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு மோகன்தாஸ்களாகவே பிறந்து மோகன்தாஸ்களாகவே செத்து போகக்கூடிய வாய்ப்புதான், சூழல்தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதே தவிர அவனை காந்தியாக மாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த சமுதாயம் அந்த இளைஞனுக்கு தர இல்லை. தீனா அவர்கள் பேசுகிறார்கள், வருங்காலத்தில் இனிமேல் முழுமையாக இளைஞர்கள் தான் இருக்க போகிறார்கள். இந்த உலகத்தில் எந்த மாநாடு நடந்தாலும் இந்தியா சார்பில் பேச போகின்ற எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வாதமாகத்தான் இந்த வாதம் இருக்கிறது. இன்றைக்கு தீனாவும் அந்த வாதத்தை சொல்லி இருக்கிறார். நான் சிந்தித்து சொல்கிறேன், ஒரு காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்றால் அது மனிதனுடைய வளம் அல்ல, மனித இனத்தின் வீக்கம். ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்றால் 45 வயதை கடந்த நடுத்தர வர்க்கத்தினர் அந்த சமூகத்தில் உயிரோடு இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இல்லை என்று அர்த்தம். அந்த சமுதாயத்தில் குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இல்லை என்று அர்த்தம். பிறப்பு விகிதம் அதிகமாகவும் இறப்பு விகிதம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய எந்த சமுதாயமும் எதிர்காலத்தில் வெளிச்சமான சமுதாயம் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியற்ற சமுதாயம் என்பதனை என்றைக்கு பாரத சமுதாயம் நினைத்து பார்க்குமோ அன்றைக்குத்தான் இந்த சமுதாயத்திற்கு வெளிச்சம். ஒரு விஷயம் எனக்கு புரிகிறதே இல்லைங்க. இன்றைய இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் உத்வேகத்தோடும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள். ஒன்றும் இல்லை, நான் இந்த அமெரிக்கா போவதற்காக இந்த விசா கொடுக்கறது வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர். எனக்கு உடனே விசா போட்டு கொடுத்தாங்க. நான் விசா வாங்கிட்டு வெளியில வரேன். ஒரு 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன் கதறி அழுகிறான். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க பாக்குறதுக்கு. கதறி அழுகிறான். ஏனென்றால் அவனுக்கு விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிற்கு போக முடியவில்லை என்பதற்காக தான் பிறந்த மண்ணிலே தான் சிக்கிக் கொண்டதாக நினைக்கக்கூடிய இளைஞனுக்கு எப்படி வருங்காலம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நான் கேட்கிறேன். இல்ல, நம்ம நாட்டை விட்டு போறோமேன்னு அழுதா அதுல அர்த்தம் இருக்கு. நம்ம நாட்டை விட்டு போக முடியலேன்னு ஒருத்தன் அழுதானா அவன் எதிர்காலமும் போச்சு, இந்தியாவோட எதிர்காலமும் போச்சு. அதுதான் நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம்.
ஓ அப்படியா? இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் வன்முறை இருக்கலாங்க. ஆனால் நான் யோசித்து பார்க்கிறேன், இன்றைய இளைஞர்கள் ஏன் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள்? இளைஞர்களை விடுங்கள், குழந்தைகள் வன்முறையாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யாராவது பார்த்தா ஆனந்தம் தொத்திக்கொள்ளும் என்றால் குழந்தைகளை பார்த்தால் ஆனந்தம் தொத்திக்கொள்ளுங்க. ஏனென்றால் குழந்தை எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும். எங்கே போய் தொலைந்தது அந்த ஆனந்தம் அந்த குழந்தையிடம்? இன்றைக்கு கத்தி எடுக்கிறார்களே, என்ன காரணம் தெரியுமா? இன்றைய சிஸ்டம். நீங்க தொலைக்காட்சியை போட்டு பாருங்க, வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டு விட்டார்கள் குழந்தைகள். அவர்களுக்கு எப்படி தியானம் வரும்? எப்படி ஃபோக்கஸ் வரும் அவர்களுக்கு? இன்றைக்கு ஃபோக்கஸ் இல்ல. ஏன் இல்ல? வேகமான காட்சிகளை பார்க்கிறார்கள். படிப்பதற்காக அவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன். சென்னையிலே புக் ஃபேர் போட்டாங்கன்னா 8 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகம் விற்கிறது. ஆனால் ஒரு ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? முரண்பாடுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? புத்தகம் வாங்கக்கூடியவர்கள் அதிகமாகவும் புத்தகம் வாசிக்கக்கூடியவர்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய சமுதாயம். ஒரு பிரஸ்டீஜுக்காக வாங்குறான். இன்றைய முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மையில்லை. இதுக்கு என் பக்கம் கையை காட்டணுமாக. இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை. ஆதங்கத்தோடு தொடர்கிறார் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் ராம்குமார், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். ராம்குமார் வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க. நாங்கள் வந்து முதலியார் இதில் கைக்கொள்ளர் இனத்தை சேர்ந்தவங்க. நல்லதுங்க. ரொம்ப நல்ல பையன். சரி. ரொம்ப அமைதியான பையன். சரி. எதிர்பார்க்கறது வந்து மாநிறமாக இருக்கிற பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சிகப்பாக இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி. வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவனை அனுசரித்து போகிற பொண்ணாக இருந்தால் நல்ல பெண்ணாக இருக்கும். ரைட், ஓகே. ராம்குமார், என்ன படிச்சிருக்கிறீங்க? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? சிடிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில். மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? பிஇ எம்பிஏ எம்ஏ இந்த மாதிரி முடிச்சு. ப்ரொஃபஷனல் பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து வேலைக்கு போகக்கூடிய நல்ல அழகான பெண் உங்களுக்கு மனைவியாக கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி ராம்குமார், பதிவேன் 584881, வயது 28, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். ராம்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஜெயக்குமார், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிடெக் பண்ணியிருக்கிறாரு. கிருஷ்ணகிரியில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஜெயக்குமார் எதிர்பார்க்கிற மாதிரி பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மகேஷ், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 40, டிஎம்ஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னை பிரைவேட் செக்டாரில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. மகேஷ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ஸ்ரீதர், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். ஒய்ஃபோடைய தம்பி. சரி. ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணு நான் கட்டியிருக்கேன். ஓகே. அவருக்கு இப்போ அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ரைட். அவர் சாஃப்ட் நேச்சர். ஓகே. அவர் வேலை அவரே பார்த்துப்பாரு. எந்த ஒரு டிபெண்ட்டும் கிடையாது. ரைட். ஓகே. அது நல்ல ஒரு பெண்ணாக வந்தால் வெரி குட். ஆயிரிய வயசு பேரி செட்டியார். சரி. ரைட். ஓகே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வெரி குட். ரைட். ஓகே. ஸ்ரீதர், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஇசி முடிச்சிருக்கேன். வெரி குட். சீனியர் இன்ஜினியராக இருக்கேன். சரி. மனைவி எப்படி வேணும்? மனைவி வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். சரி. ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி. அப்புறம் அம்மா அப்பாவும் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஓகே. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். வெரி குட். அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அவ்வளோதான். ஸ்ரீதருக்கு மிகச்சிறந்த பெண் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக மனைவியை அமைய வாழ்த்துக்கள். அந்த வீட்டுக்கு அருமையான மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். யூ ஸ்ரீதர், பதிவேன் 581110, வயது 30, பிஇஇசிஇ முடித்தவர். சீனியர் இன்ஜினியராக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீதர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பாலாஜி, இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 40, எம்காம் பண்ணியிருக்கிறாரு. எம்பிஏ பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னை பிரைவேட் செக்டாரில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. பாலாஜி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம்.
கல்யாண மாலையில் சங்கர் ஆனந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சங்கர் ஆனந்த் எதிர்பார்க்கிற மாதிரி பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. விஸ்வா சொன்னாரே 13-12 வயது குழந்தை குடிக்கிறது ஏன் தெரியாதா இந்த அரசாங்கத்திற்கு? ஏன் நம்ம எல்லோருக்கும் தெரியாதா? குழந்தைகள் குடிக்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் குடிக்கிறார்களே. இந்த குடிப்பழக்கம் எப்படி வந்தது இந்த சமுதாயத்திற்கு? போதை நாடாக மாறிவிட்டது இந்த நாடு. இந்த இளைஞர்களை பார்த்து நீங்கள் பிரகாசமாக பட்டொளி வீசி அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தினம்தோறும் சாலையை கடக்கின்ற பொழுது 18 வயது இளைஞன் கீழே விழுந்து கிடக்கிறான் போதையிலே. நான் ஒன்னு சொல்லவா, இப்படி சொன்னாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மையில்லை. இதுக்கு என் பக்கம் கையை காட்டணுமாங்க? நான் ஏதோ பாராட்டுறாங்களாக்குன்னு நினைச்சா, முதுமை எழுத தெரிந்த பேனா மையில்லை. மையில்லை அந்த பேனா எதுக்கு? அதுதான் கேட்கிறேன். ஆனால் இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. இதுதானே இன்றைய சூழல். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த சமுதாயத்தில் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே எத்தகைய ஆட்டிடியூட் என்று நீங்கள் சொன்னீர்களே ஐயா, நடத்தை. இன்றைக்கு நடத்தை சரியாக இருக்கிறதா? நான் ஆசிரியையாக இருக்கிறேன், அதனால் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது என்று நான் பேசினால், நான் ஆசிரியர் என்று சொல்லுவதற்கான தகுதி என்னிடம் இருந்து விலகி போகிறது. ஏனென்றால் ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றத்தை களைபவர்கள் தான் ஆசிரியர்கள். குற்றத்தை நான் களைந்து கொண்டிருக்கிறேன். நான் சுட்டி காட்டுகிறேன் இன்றைய குற்றங்களை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நல்லா படிக்கிறாங்கல்ல இன்றைய இளைஞர்கள். இவங்க காலத்துல இருந்த ஒரு புத்தி கூர்மை, அதை விட சிறப்பான புத்தி கூர்மை இன்னைக்கு இருக்கு. நிறைய சொல்றேன் பாருங்க. ஒரு விஷயம் பத்திரிகையில் வந்த செய்தி. ஒரு பையன் என்ன ஒரு 18-19 வயசு இருக்கும், பிகாம் எக்ஸாம் எழுதியிருக்க. 5 பேப்பர், 4 பேப்பர் அவன் எழுதிட்டாங்க, ஒரு பேப்பரை வேற யாரையோ வச்சு எழுதிட்டான். தப்புதான், கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே ஆள் திருத்தினால கண்டுபிடிச்சிட்டாங்க. நேரா கேஸ் போறதுக்கு முன்னால யூனிவர்சிட்டி கூடுது. எல்லாம் உட்காந்து என்கொயரிக்கு பையனை கூப்பிடுறாங்க. எப்படி பாருங்க, அந்த பையன் உள்ள நுழைஞ்சாங்க. ஏன் தம்பி எக்ஸாம் எழுதுனியா? எழுதுனேன் சார். இது நீ எழுதின பேப்பரா? ஆமா சார். இது? ஆமா சார். இந்த பேப்பர்? ஆமா சார். இது தம்பி நான் தான் சார் எழுது. இது இல்லை சார், நான் எழுதலை சார். நீ இந்த பேப்பர் எழுதலைன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார். லெட்டர் எழுது. என்னன்னு சார்? 4 தாள்கள் நான் எழுதினேன், ஒரு தாள் நான் எழுதவில்லை, நான் தவறு செய்து விட்டேன், வேறு யாரையோ வைத்து எழுதிவிட்டேன், மன்னித்து விடுங்கள்னு ஒரு கடிதம் எழுதி கொடுன்னு. அவன் கேட்டான், நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும்? எப்பா நீ எழுதல இல்லப்பா. நான் எழுதல சார், நான் எழுதின பேப்பர் எங்க சார்னு கேட்டான். 4 பக்கமும் அதான் இப்படிதான் உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாரும். பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி படிச்சுட்டு எல்லாரும் இவங்க பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. புத்தி ஏமா, இதுக்கு பேரு ஃப்ராடா புத்தி கூர்மையா? அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய புத்தி கூர்மையை அவன் ஃப்ராடாக மாற்றி இருக்கிறானே. அந்த நிலைக்கு வருந்தி நான் சொல்லுகிறேன், இந்த புத்தி கூர்மையை இதற்கா பயன்படுத்துகிறார்? நான் யோசித்து பார்க்கிறேன். பாரதி சொன்னதாக சொன்னீர்களே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கேட்டானே. அந்த நிலை இல்லையே. நீங்க சொன்னீங்களேமா நிலையால தான் வரும் உயர்வு என்று, அந்த நிலை இல்லை. அவன் செருப்பாக கிடைக்கிறான், ஆனால் 500 ரூபாய் செருப்பு. 500 ரூபாய் ஆட்டிடியூட். பஸ் பற்றி சொன்னார்கள். விஸ்வா பேசும் பொழுது அவர் ஒரு பேச்சாளரா நாம் பார்க்கலைங்க. அவர் அந்த மனக்குமுறல்களை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது உண்மை. இன்றைக்கு ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது, இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது? அவனுக்கு பயத்துக்கும் புத்திக்கும் வித்தியாசம் தெரியலையா?
பயம் வேறு புத்தி வேறு. ரொம்ப வேகமா போக கூடாது, 80ல 90ல போக கூடாது, 40ல தான் போகணும் அப்படிங்கிறது புத்தி. இல்ல 80ல போகலாம் அப்படிங்கிறது பயமற்ற நிலை. பயம் எங்கே வர வேண்டுமோ அங்கே வர வேண்டும், எங்கே புத்தி வர வேண்டுமோ அங்கே வர வேண்டும். புத்திக்கும் பயத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறான் இன்றைய இளைஞன். இல்லை என்றால் படிக்கட்டில் பயணம் செய்வானா, நொடியிலே மரணம் அடைவானா? ஒரு குழந்தை என்றால் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி உடனே அவனுக்கு H1 விசா கிடைச்சி உடனே அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு உடனே ஒரு கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு வீடு வாங்கி கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுன்னா முடிஞ்சது. இப்படி இல்லையே நம்முடைய வாழ்வினுடைய விழுமியங்கள், இப்படி இல்லையே. ஒரு காலத்தில் அப்படி இல்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 வயசு சிறுவன்க, அவன் இளைஞன் என்று கூட சொல்ல முடியல என்னால, உட்காந்து இந்த PSP விளையாடிட்டு இருந்தாமா. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன், நான் எட்டி பார்த்தேன். சிகாகோ டவுன் டவுன்ல ஒரு PSP விளையாடிட்டு இருக்கிறாரு, கார் ஓட்டிட்டு இருக்கிறாருங்க. கார் ஓட்டுறவனுக்கு சட்டை இல்லை. நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். 220ல போகுது வண்டி. திடீர்னு ஒரு அம்மா கிராஸ் பண்ணாங்க, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அவன் அப்படியே தட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். விளையாட்டு தான். அந்த அம்மா துள்ளி விழுந்ததுங்க கீழே. நான் பதறி போயிட்டேன். அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு வயசான ஆள் கிராஸ் பண்ணார், உடனே அதையும் தாண்டி போய்கிட்டே இருக்கிறான். எனக்கு தாங்கவே முடியல. என் நண்பருடைய பையன் தான். நேரா அவன் தோல்ல கை வச்சு நிறுத்துடா அப்படின்னு பிரேக் போட்டான். பிரேக் போட்ட உடனே பின்னால இருந்து போலீஸ்காரன் வந்தான். விளையாட்டுல தான் வண்டியில இருந்து அவனை தள்ளி இழுத்தான். வெளியில இழுத்து கையில விலங்கு மாட்டிட்டான். இழுத்துட்டு அவனை போறாங்க. அவன் முகமே வாடி இருந்தது. நான் அவனை பார்த்து கேட்டேன், என்னாச்சு? அதான் அரெஸ்ட் ஆயிட்டேன்ல. ஐயா நான் கேட்டேன் ஏன், அவன் ஏதாவது ஒரு ரியலைசேஷன் வரட்டுமே. அவன் சொல்றான், வேகமா போயிட்டு இருந்தேன், பிரேக் போட்டேன்ல, அதனால தான். நான் அவன் பிரேக் போட்டதுனால அரெஸ்ட் ஆயிட்டானா? பிரேக் போடாம இருந்திருந்தா போயிட்டே இருந்திருப்பான். இதாங்க அவன் சொன்ன பதில். நான் ஆடி போயிட்டேன். என்ன வேல்யூஸ் இருக்கு இன்னைக்கு? நாம இளைஞர்கள்லாம் சரியில்லை, முன்னேறவே மாட்டாங்கன்னு சொன்னா நாம தாத்தா பாட்டி லிஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். எதிரணியில் இருக்கிற 2 பாட்டிக்கும் தாத்தாக்கும் என் நமஸ்காரத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை என பேராசிரியர் பர்வீன் சுல்தானா தொடர பிரகாசமாகத்தான் இருக்கிறது. பதிலளிக்க வருகிறார் திரு சிவகுமார் அடுத்த வாரம். வரம் தேடும் லட்சக்கணக்கான இல்லங்களில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தும் கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இந்தியாவின் பொருளாதார தலைநகர் மும்பையில் மார்ச் 16ஆம் தேதி சனிக்கிழமை மும்பை முலுந்த் காளிதாஸ் நாட்டியகிரஹா அரங்கில் நடைபெறும் படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்த நடிகர் SV சேகர் தலைமையில் ஊடகம் மற்றும் பிற துறை பிரபலங்கள் பங்கேற்கும் பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள கல்யாண மாலை மும்பை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். திருமதி ராஜஸ்ரீ நாகராஜன் 9820306772 மற்றும் 9867542410. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.